லக்ஷ்மி, இந்தா இந்த செயினை உன் கழுத்துல போட்டுக்கோ. மாமா, இந்த செயின் எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா. தேங்க்ஸ் மாமா. லக்ஷ்மி, நீ போய் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணு, சரியா? சரிங்க மாமா. துளசி, உனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்குமே. விஸ்வா, நீ என்ன மேல வர சொன்னதுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ என்ன வெறுப்பேத்த போறேங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த விஷயம் எனக்கு பெரிய ஷாக்கிங்காலாம் தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல விஸ்வா. லக்ஷ்மியே ஒரு காமெடி பீஸ், அவ கழுத்துல நீ செயினை போட்டா நான் ஷாக் ஆவேன்னு நீ எப்படி எதிர்பார்த்த? அதான் எனக்கு புரியவே இல்ல. நீ என்ன அவ கழுத்துல தாலியா கட்டின? ஆஃப்டர் ஆல் ஒரு செயினை தானே கொடுத்த, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப்? எங்க அம்மா குணமானதும் அதுதான் நடக்க போகுது துளசி. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா இப்படி ஆனதுக்கு காரணமே நீதானே. அவங்க மட்டும் இன்னைக்கு நல்லா இருந்திருந்தாங்கன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. விஸ்வா, நானும் அம்மா குணமாகி வரணும்னு தான் வெயிட்டிங்ல இருக்கேன் விஸ்வா. ஏன்னா அம்மாவுக்கு மட்டும்தான் எல்லா உண்மையும் தெரியும். அவங்க இன்னைக்கு நல்லா இருந்திருந்தா இந்நேரம் லக்ஷ்மிய வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க. நீ என்னடான்னா இந்த லக்ஷ்மிக்காக உன் அப்பாவே வெளியே போன்னு சொல்லிருக்க. கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கு ஒரு நாள் வருத்தப்படுவ விஸ்வா, பாத்துக்கோ. யாரு வருத்தப்பட போறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். பார்க்கலாம். விஸ்வா, நீ என்ன எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் நான் அதை பொறுத்துப்பேன். ஏன் தெரியுமா? நீ சிவகாமிய அம்மானு கூப்பிடணும், பார்த்திபன அப்பான்னு சொல்லணும். அப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல, அத பார்த்து நானும் சந்தோஷப்படணும். அதுதான் இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த சிவகாமிக்கும் பார்த்திபனுக்கும் நான் செய்ய போற நன்றி கடன். இதை நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு போவே மாட்டேன் விஸ்வா. துளசி, என்ன? கொஞ்சம் டைனிங் டேபிள் வரைக்கும் வா. உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். வா. துளசி, விஸ்வா மாமாவுக்காக நான் அதோ டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரேன். நான் எதுக்கு இதை டேஸ்ட் பண்ணணும்? நீ தானே அவனுக்கு சமைச்ச, நீயே அவனுக்கு பரிமாறு, அவனே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இப்போ இதுதான் முக்கியமான விஷயம்னு சொன்னியா? துளசி,
நீ டேஸ்ட் பண்ணி பாரு. அதுலதான் நான் உனக்கு சொல்ல போற முக்கியமான விஷயமே இருக்கு. நீ இப்போ பண்ணலனா அது நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ம். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சொல்லு, அது என்ன முக்கியமான விஷயம்? அதுவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப சொல்றேன். ஹே லக்ஷ்மி, நீ என்ன மென்டலா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்பதானே சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு. அது இதுதான். இந்த சட்னி சாம்பார்ல உப்பும் மிளகாத்தூளும் கலந்தது நான். ஆனா விஸ்வா மாமாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கலந்தது நீ. என்ன துளசி, நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஓ, நல்லா புரியுதே. நீ பண்ண சாப்பாட்ட விஸ்வா சாப்பிடக்கூடாதுன்னு பொறாமையில இந்த சட்னி சாம்பார்ல உப்பையும் மிளகாத்தூளையும் நான் கலந்ததா விஸ்வா கிட்ட சொல்லுவேன். அவன் என் மேல கோபப்பட்டு என்ன அடிக்கணும். அதானே உன் பிளானு? சூப்பர் லக்ஷ்மி, வந்த உடனே உன் புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்ட. என்னோட பிளான் அதுதான். ஆனா நீ சொன்னதுல பாதிதான் கரெக்ட். என் முழு பிளான் என்னன்னு உனக்கு நான் சொல்லவா? சொல்லு சொல்லு. உன்ன மாதிரி புத்திசாலி ஆளுங்க எல்லாம் சொல்றத நான் கேட்காம விடலாமா? சொல்லுங்க மேடம். இந்த டிஃபன்ல உப்பும் மிளகா பொடியும் கலந்தது நீன்னு நான் விஸ்வா மாமா கிட்ட சொல்ல போறது இல்ல துளசி. இதுலதான் உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. எல்லாம் என் கஷ்ட காலம். ஒரு வார்த்தை இல்லாத மேட்டருக்கு போய் இவ்ளோ பில்டப் கொடுக்கறியே, சொல்லி தொலை. அந்த டெஸ்ட் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா இங்க டிஃபன் சாப்பிட வருவாரு. இத சாப்பிட்டுட்டு என்னடா இது உப்பும் காரமா இருக்கேன்னு அவர் என்ன பார்த்து என்ன லக்ஷ்மி இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா அவர் மனசுல நான் இல்லன்னு அர்த்தம். அப்படி சொல்லாம சாப்பிட்ட உடனே உன்னை பார்த்து, ஏய் துளசி, என்ன லக்ஷ்மி மேல பொறாமப்பட்டு இந்த டிஃபன்ல உப்பும் காரத்தையும் நீ கலந்தியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொன்னா மாமா மனசுல நீ இல்லன்னு அர்த்தம். இதுதான் நான் சொன்ன டெஸ்ட். எப்படி நம்ம ஐடியா? ஐயோ, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது.
ஏய் போதும் லக்ஷ்மி. சாப்பிடுங்க மாமா. ம். என்ன மாமா? லக்ஷ்மி, நீ இது சமைக்கும் போது துளசி பார்த்தாளா? ஆமா, ஏன் மாமா கேக்குறீங்க? இரு சொல்றேன். துளசி, ஏ துளசி. என்ன விஸ்வா, டிஃபன்ல உப்பு காரம்லாம் அதிகமா இருக்கா? அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆவற? லக்ஷ்மிய நீ டிஃபன் ரெடி பண்ண சொன்ன, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் இந்த டிஃபனை நீ சாப்பிட கூடாதுன்னு நான் தான் இதுல உப்பு மிளகாய் பொடியும் கலந்து வச்சேன். போதுமா? என்ன இவ மாமாவை பேச விடாம இவளே பேசிட்டு இருக்கா? ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்றேன்? லக்ஷ்மி சமைச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இது பாரு விஸ்வா, நான் தான் உன்னோட வைஃப். இங்க நான் சமைக்கிறத தான் நீ சாப்பிடணும். இந்த வீட்ல கண்டவங்க சமைச்சு நீ சாப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அத நான் அலோவ் பண்ணவும் மாட்டேன். அதையும் மீறி லக்ஷ்மி சமைச்சானா அதுல நான் இப்படிதான் உப்பையும் மிளகா பொடியும் நல்லா கலந்து வைப்பேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. பாத்தீங்களா மாமா, என்ன பார்த்து கண்டவங்கன்னு சொல்றான். இத கேக்குறதுக்கு நான் இங்க வந்தேன். என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க மாமா, நான் இங்க இருந்து இப்பவே போயிடுறேன். ஏய் நில்லு லக்ஷ்மி. இவளுக்கு பயந்துட்டு நீ ஏன் போறேன்னு சொல்ற? உன்னை சமைக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு இவ யாரு? இங்க பாரு லக்ஷ்மி, இந்த வீட்ல இவ வச்சதுதான் சட்டமா? இனிமே இவள கிச்சன் பக்கமே விடாத, சரியா? அத மீறி அவ அங்க வந்தானா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஓகே? சரிங்க மாமா. இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் போவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு செமத்தியா அடி விடும். முடிஞ்சா தடுத்து பார்க்க சொல்லு. அவ்வளவு திமிராடி உனக்கு அடிச்சனா? என்ன அடிக்க போறியா விஸ்வா? பரவாயில்ல, அடி அடி விஸ்வா. என்ன எவ்வளவு அடிச்சாலும் சரி, ஆனா இந்த வீட்ல உன்னோட வைஃபா என்னோட ரைட்ஸ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாரு? நீ என் வைஃபா? திருட்டுத்தனமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன ஏமாத்தின உனக்கு ரைட்ஸ் வேற வேணுமா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் யாரையும் ஏமாத்தல விஸ்வா. என் அம்மா சொல்லிதான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணேன். அதுக்காக நான் ஏன் வெக்கப்படணும்? நீதான் மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க. ஓஹோ, அவ்வளோ நல்லவளா நீ? உண்மையிலே நீ என்னை ஏமாத்தலைனா இந்த டிஃபன் மொத்தத்தையும் நீயே சாப்பிடு பாப்பா. இந்தா சாப்பிடு.
உனக்காகலாம் இல்ல விஸ்வா, என் அம்மாவுக்காக. நான் தப்பு பண்ணலன்னு இந்த சாப்பாடை சாப்பிட்டு உனக்கு ப்ரூவ் பண்றேன். அப்பவாவது நீ என்ன புரிஞ்சுப்ப. விஸ்வா, இவ்ளோ சாப்பிட்டது போதுமா, இல்ல இதையும் நான் சாப்பிட்டுமா? ஹே லக்ஷ்மி, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு என்ன? ஏய், என்னடி எனக்கு ஆர்டர் போடுற? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? ஆமாண்டி, நீ வேலைக்காரிதான். திமிர் எடுத்து போய் சாப்பிட்டா அதுக்குதான் இப்போ அனுபவிக்கிறா. நல்லா வேணும்.